ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து திருமண அழைப்பதல் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நான் வந்து ஏற்கனவே ஒரு டெமோவில் நான் காட்டப்பட்டது தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இதில் ரெண்டும் இதில் கொடுத்து நம்ம டிசைன் பண்ண ஒரு கார்டு தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு காட்டுறேன். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ரைட், இப்போ இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த மேட்டர் வந்து தமிழுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கீழே உள்ள இந்த மேட்டர் வந்து நம்ம பாருங்கள் இங்கிலீஷ்க்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ரைட், இந்த மாதிரி நீங்கள் கார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இப்போ இது வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த A4 சைஸுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு வந்து A4 சைஸுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த பிரிண்ட் போடுற நேரம், இப்போ நம்மக்கிட்ட பிரிண்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆஃப்செட் பிரிண்டர். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கார்டை வந்து நம்ம வெளியில் கொடுத்து தான் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட் அவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ஏற்கனவே கர்வ்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வேறு ஒரு பிரிண்டருக்கு நீங்கள் கொடுத்து பிரிண்ட் பண்ணுற நேரம் இந்த ஃபாண்ட்டெல்லாம் மாறாது, அப்படியே இருக்கும். ரைட், நீங்கள் ஒரு பிரிண்டரில் இப்போ ஷாப்புக்கு நீங்கள் அனுப்புகிற நேரம் அவங்களோட மெஷினில் வந்து இந்த ஃபாண்ட்டெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. இதே மாதிரி ரைட், அவங்களோட இருக்க ஃபாண்ட்டை மாதிரி தான் பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா, கன்வெர்ட் கர்வ்ஸ் கொடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ இதை வந்து அழகாக பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இமேஜஸ் மாதிரி செஞ்செல்லாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் சரி வராதுங்க. நீங்கள் செய்யணும்னா கம்ப்ளீட்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுங்க. ரைட், எப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை, பிரிண்ட் வந்து சரியாகும். இப்போ இது அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நான் ஏற்கனவே வந்துட்டு வெட்டிங் திருமண அழைப்புதல் சம்மந்தமாக ஒரு டியூட்டோரியல் உங்களுக்கு போட்டிருந்தேன். ரைட், எப்படி செய்யணும்னு சொல்லி திருமண அழைப்புதலே நான் காட்டியிருந்தேன். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஒரு கார்டு ஒன்று எடுத்து வெட்டிங் கார்டு ஒன்று எடுத்திங்கன்னா அந்த கார்டில் வந்து நீங்கள் அளந்துக்கிறங்க அந்த கார்டு வந்து எவ்வளோ எந்தெந்த சைஸுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ரைட், வித் அண்ட் ஹைட், அதாவது இதுதான் வித் இதுதான் ஹைட் அளந்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இன்ச்சஸில் அளந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ A4 இப்படி இப்போ நான் வந்து இன்னொரு A4 தாள் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு A4 தாள் ஒன்று எடுத்து இந்த தாளுக்கு வந்து நான் வந்து இதை வந்து இன்ச்சஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்ச்சஸ் நம்ம போட்டுக்குவோம். லேஸ் நம்ம இன்ச்சஸில் வச்சு செய்கிறது நமக்கு லேஸாக இருக்கும். ரூலர் இதில் நம்ம இன்ச்சஸ் இந்த இதில் வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணால் நமக்கு லேஸாக இருக்கும். ரைட், இப்போ இன்ச்சஸ்க்கு வந்துடுச்சு. இங்கே நீங்கள் வந்து இப்படியே ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கல் டூலை போட்டு இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன எந்த சைஸுக்கு நீங்கள் ஃபுட் ரூலில் அளந்தீங்களோ வித் எவ்வளோ, இது என்னது அகலம் எவ்வளோ, நீட்டம் எவ்வளோன்றது. இது வந்து அகலம், இது பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருந்தா அகலம், கீழே அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீட்டம். இது எவ்வளோன்றதை நீங்கள் தெரிவு செஞ்சு இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டீங்கன்னா இது எத்தனை இன்ச்சஸ், இது எத்தனை இன்ச்சஸ்னு டைப் பண்ணி இது சரியாக வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து செட் ஆகி வருவார். ரைட், அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த தான் கார்டு செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கணக்காக வந்து நீங்கள் உங்களோட விஷயத்தை செஞ்சுட்டு போக தான் இருக்குது. ரைட் ரைட், இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன ஒரு மார்ஜின் ஒன்று விடணும். இப்போ ரெண்டு பக்கம் சின்ன ஒரு 1/2 இன்ச்சு சரி நீங்கள் விடணும். ரைட், அந்த கார்டு சைஸில் இருந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் பண்ணுறனே நீங்கள் பார்ப்பீங்க, வெட்டிங் கார்டெலாம் பிரிண்ட் பண்ணுற நேரம் இங்கே ரெண்டு இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இதே ஸ்பேஸ் வந்து அங்கிட்டும் இருக்கும், இதே ஸ்பேஸ் வந்து இங்கிட்டும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த நடுவில் தான் உங்களோட மேட்டர் வரும். ரைட், அப்படி தான் டிசைன் பண்ணது தான் இது. ரைட், இப்போ A4க்கு வந்து இப்போ சைஸ் வந்து நீங்கள் அளந்துட்டு இதில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. இது வந்து எடிங். ரைட், இது வந்து வேணும் சீனா இது அதுக்கு திருமண அழைப்பதுக்கு மேலே போட்டிருக்கோம். இப்போ கீழே வந்து நம்ம பார்த்தோம்னா அன்புடையர்னு சொல்லிட்டு நிகழும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டில் காட்டியிருக்கேன். ரைட், அதாவது இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கான மேட்டர் சைஸ். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து மணமகன் பேர் மணமகள் பேர். ரைட், இதுகளை வந்து நம்ம வந்து வேறு ஒரு ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா தெளிவாக நம்ம தெரியுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ எடுத்தோன்னே ஒரு வெட்டிங் கார்டை எடுத்து பார்க்குற நேரம் அவங்க பார்க்குறது வந்து திகதி பார்ப்பாங்க, என்றைக்கு நடக்குதுன்றது, காலையில் எத்தனை மணிக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்த திருமண தம்பதிகிட்ட பேரை பார்ப்பாங்க. இதுதான் மெயினாக பார்க்குறது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து இது எங்கே நடக்குதுன்றதையும் பார்ப்பாங்க. ரைட், இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆகிய திருமண நிச்சயிக்கப்பட்ட வைபவம் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. கோயில் அடி இதில் வந்து நடக்குதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று இருக்குங்க. இதில் இந்த கர்வ்ஸ் பண்ணியிருக்கனால நான் வந்து இதை காட்டலை. ஏன்னா இந்த பிழை என்னென்னா இங்கே வந்து
இந்த எந்த வைபவத்தில் நடக்கிறதுன்றதை வந்து நம்ம வந்து ஒரே ஃபோன்ட்டில் நான் டைப் பண்ணி இந்த கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு, எந்த வைபவத்தில் நடக்குதுன்றதை வந்து இந்த இந்த இதில் வந்து இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு ஃபோன்ட்டில் நீங்கள் காட்டினீங்கன்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக வாசிச்சுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மண்டபத்தில் நடக்குதுன்றதை வந்து தெளிவாக வந்து நமக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி மேற்படி வைபவம் வந்து இந்த வைரவர் கோயிலடி இதில் வந்து நடக்குதுன்றது வந்து டக்குன்னு வந்து அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். இதை வந்து கொஞ்சம் வேறு ஒரு ஃபோன்ட்டில் கொடுங்க. ரைட், நான் என்னோட லாஸ்ட் வீடியோ சீரீஸில் வந்து இதை சொல்லி கொடுத்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், அடுத்து இங்கனம் இது வந்து ஒரு வேறு ஒரு ஃபோன்ட்டில் கொடுத்துருக்கேன். ரைட், இது வந்து கீத் அப்படி அந்த ஃபோன். ரைட், ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபோன்ஸில் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து இந்த ஐக்கானெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபுல் கார்டையும் வந்து நான் உங்களுக்கு வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து போட்டு விட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், எப்படி செஞ்சுக்கலாம். ரைட், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது இங்கிலீஷ் வெர்ஷன். அது இந்த கார்டை வந்து எவ்வளோத்துக்கு உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கார்டுனா நீங்கள் வந்து இந்த கார்டை வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து நீங்கள் இதில் வந்து தமிழுக்கு இங்கிலீஷ். ரைட், இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் பிரிச்சுட்டு இந்த மேட்டர் சைஸ். ரைட், இதை பார்த்தீங்கன்னா மேட்டர் சைஸ் வந்து இப்போ இந்த மேட்டர் சைஸ் வந்து இவ்வளோ வருது. ரைட், இதே மாதிரி இதை இங்கிலீஷ்க்கு இதே கொண்டு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி குறைச்சிக்கிறீங்க. ரைட், இது கூட கொஞ்சம் கூட இங்கிலீஷ்க்கு வந்து அவ்வளோ தூரம் இல்லை, நமக்கு மேட்டர் சைஸ்லாம் வராது. இதை பார்த்தீங்கன்னா மேட்டர் சைஸ் அவ்வளோ இல்லை. ரைட், இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் தான் வரும். இப்போ அதனால் தமிழுக்கு தான் நம்ம கூட நான் வந்து எழுதிட்டுலாம் போகிறேன். இந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு வர போகிறேன். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன் சொல்லி மணமகள் பேரை கொடுக்குறோம். இங்கே வந்து இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே வந்து திரும்ப அவங்களோட யார் திரும்பியும் கொடுக்குறோம் வந்து. ரைட், மணமகள் பேர் என்ன கொடுக்குறோம். ரைட், இந்த நந்தன் என்ன கொடுத்துட்டு இங்கே கொடுக்குறோம். இது வந்து பெற்றோட பேர்கள் இங்கே கொடுக்குறோம். ரைட், அதுக்கப்புறம் வந்து எந்த கோயிலில் நடக்குது இதுக்கான டேட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ இதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷுக்கு கொடுக்குறேன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் சம்மந்தமாக எழுதுறேன் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியெல்லாம் போட்டு எழுதுகிற நேரம். ரைட், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டிங் கார்டு வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்காக அமையும். இதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இந்த வெட்டிங் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.